ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு SanaTamil. இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து இந்தோனேஷியா கிளம்பியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. சிங்கப்பூரில் லீவ் விட்டுட்டாங்க, எங்கே போகிறது அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ அதுக்கான ஒரு வீடியோ தான், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தோனேஷியாவில் பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நாங்கள் போக போகிறது, நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பின்தான். நாங்கள் மட்டும் போகலைங்க, எங்கள் கூட இன்னும் 2 ஃபேமிலி வந்திருக்கோம். ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் போனோம். எங்களுக்காக பார்த்திங்கன்னா ஃபெரி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தது. ஸோ ஓடி நம்ம ஃபெரியில் ஏறிட்டோம். ஃபெரியில் ஏறியாச்சு. இப்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. சீட் பாருங்கள், செம்ம காலியாக இருந்தது. நிறைய சீட்ஸ் இருக்கும். வீக் டைமு, வீக்கெண்டுன்னு சொல்லி சீசன் டைம் மாதிரி தான் நமக்கு அந்த கூட்டமும் நமக்கு வரும். ஸோ நாங்கள் போன டைம் அந்தளவுக்கு ரஷ்ஷே கிடையாது. ரொம்ப நிறைய சீட்டு காலியாகவே இருந்தது. சீட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக நல்லா சூப்பராக இருந்தது. நம்ம உட்காந்து போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சீசன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக என்னால் இது சொல்ல முடியல. அடுத்தது இது டூரேஷன் நமக்கு ஒரு அரௌண்டு 3 hours ஆகும். நம்ம பசங்கன்னா கூட்டிகிட்டு போகணுன்னா பசங்களுக்கு யூஸ்வலாகவே தண்ணியில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த தண்ணியிலே போகிறது, தண்ணியை பார்த்துக்கிட்டே போகிறதுங்கிறது அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. பெரியவங்க கூட நம்மளும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்கையில் மேலே போகும்போதே ஃப்ளைட்டெல்லாம் கண்டினியூஸாக போயிட்டே இருந்தது. அடுத்து கீழே தண்ணியில் நம்ம போகிறது பார்க்குறதுக்கு 2 வியூவுமே செம்மையாக இருந்தது. எல்லோரும் சீட்டில் உக்காந்தாச்சு. சீட்டில் உக்காந்து தான் பேர், ஆனால் கொஞ்ச நேரம் தான் சீட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்கவுங்க விளையாட ஆரம்பிச்சிட்டோம். பின்னாடிலாம் போயிட்டு அந்த வியூ, அந்த சில்லுன்னு காற்று எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். பின்னாடினா நம்ம ஃபெரியில் போய் நிற்கும்போது பார்த்திங்கன்னா அவுட் சைட்னா செமையான மழை. ஸோ மழையோடையே நாங்கள் அதை என்ஜாய் பண்ணும்போது நல்லா இருந்தது. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சீனரிஸில் ஷிப்பில் போகும்போதெல்லாம் யாருக்கெல்லாம் டைட்டானிக் மூவி ஞாபகம் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். டைட்டானிக் மூவியை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு போஸ் கொடுக்கலன்னா எப்படி, அந்த இடத்துக்கு சூட் ஆகாதுல, அதுதான் அப்படியே ஒரு போஸ் கொடுத்தாச்சு. அடுத்தது இவங்க தாங்க நம்மளோட ஃபேமிலி. என்னோட சிங்கப்பூர் நாத்தனார்னா பயப்படாதீங்க. இவ ரொம்ப ஸ்வீட்டு, ஸோ கேரிங் சொல்லலாம். நம்மளோட ஃபேமிலிக்கும் சரி என்னோட குழந்தைங்களுக்குமே நல்லா ஒரு டேக் கேர் பண்ணுவா. இவ கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து இங்கே சிங்கப்பூரில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அப்போ குழந்த பிறந்தது. முதல்ல அந்த குழந்தைய நம்ம கையில் வாங்கும்போது அது ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தது. அந்த குழந்தை தான் இப்போ அவங்க மாமாவோட கையில் இருக்குது. அவள் பேர் ஆத்விகா. செல்லமாக நாங்கள் எல்லாம் ஆதுன்னு கூப்பிடுவோம். ரொம்ப நேரமாகவே பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த ஃபெரிக்கு பின்னாடியே நின்று நிறைய ஃபோட்டோஸு, வீடியோஸ்னால் எடுத்திருந்தோம். ஏன்னா அந்தளவுக்கு சில்லுன்னு அந்த ஃபெரி போக போக அந்த தண்ணியெல்லாம் அந்த சாரல் நம்ம மேலே அடிக்கிறது ரொம்ப அழகான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. அவ்வளோதாங்க, ஃபைனலி வி ரீச்டு இந்தோனேஷியா பின்தான். இனிமேல் நம்ம பின்தானை பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலாக நம்ம இறங்கிட்டோம். எப்படி இந்த 3 hours போச்சுன்னே தெரியல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. லெட்ஸ் ஹேவ் ஃபன் இன் பின்தான். நாங்கள் 2 ஃபேமிலி ஒரு காரில் வந்துட்டோம், இன்னொரு ஃபேமிலி இன்னொரு காரு. ஸோ நாங்கள் எல்லாம் நைட் ஆகிடுச்சு. ஸோ டின்னர் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம்னா ஆன் த வேயில் இந்த சீ ஃபுட்டு பார்த்துட்டாங்க. ஸோ நாங்கள் சீ ஃபுட் சாப்பிட மாட்டோம். எங்கள் கூட இன்னொரு ஃபேமிலி வந்தாங்க, அவங்க இந்த சீ ஃபுட்டை சாப்பிடுவாங்க போல இருக்குது. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷு, அப்புறம் ஃப்ரெஷ் என்ன கிடைக்கிது. ஸோ நம்ம எது வேணும்னு சூஸ் பண்ணோம்னா அவங்க நம்ம கண் எதிர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பார்பிக்யூ பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம சவுத் இந்தியா மசாலானா கிடையாது, அவங்களோடது அப்படியே ப்ளெயினாக இருந்தது, அப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்க பேக் பண்ணிட்டாங்க. கம்பேர்ட் டு சிங்கப்பூர், இந்தோனேஷியாவில் சீப்பாக கிடைக்குங்கிறது சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் யாராவது சீ ஃபுட் லவ்வராக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைனலி வி ரீச்டு ரிசார்ட். இந்த ரிசார்ட் தான் நாங்கள் தங்க போகிறோம், பின்தான் எக்ஸோட்டிகா ரிசார்ட். ஸோ ரிசார்ட்டுக்கு வந்தோடனே செம்ம ஃபீலிங். 2 காருமே வந்துருச்சு. ரிசார்ட்லேருந்து இறங்கின உடனே
நமக்கு வந்து ஒரு செம்ம வரவேற்புன்னே சொல்லலாம். வெல்கம் ட்ரிங்க்கு எல்லாத்துலும் மாதிரி நமக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ட்ரிங்க்ஸ் வந்து எல்லாருமே சாப்பிட்டோம். இங்கே அது என்ன ட்ரிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய வந்து கோகனட் ட்ரீ இருக்குது. ஸோ கோகனட்டு, லெமனு, அப்புறம் அதோட பல்ப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருந்தது. ஸோ நாங்கள் எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வந்து நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ரூம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ஸ்டே பண்ணுற ரூம் வந்து இப்படி தாங்க இருக்குது. இதில் வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு லொக்கேஷன்னே சொல்லலாம். அது உங்களுக்கு வந்து நான் டே டைமில் மறுநாள் காட்டுறேன். நாங்கள் வந்து 2 ரூம் எடுத்திருந்தோம். முதல் ரூம் ஃபஸ்ட்டு ரூம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு பெட்டு, நம்ம வந்து 2 பேர் வந்து அதில் ஸ்டே பண்ணலாம். அங்கேயே வந்து அட்டாச் டாய்லெட்டு, பாத்ரூம் வந்து இருக்குது. அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கனெக்டிவ் ரூம்னே சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபேமிலியாக போகும்போது, கிட்ஸ்னால் போகும்போது அவங்க வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் நமக்கு பெட்டு வேணும்னா இந்த மாதிரி ஒரு கனெக்டிவ் ரூம் வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ அதிலே நமக்கு இருக்கிறதுனால நம்ம கிட்ஸோடு நம்ம தங்கும்போது நமக்கு கிட்ஸுக்கும் வந்து ஒரு பயம் இல்லாமல் நம்ம சேஃப்டியாக வந்து இங்கே தங்கிக்கலாம். அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 2 ரூம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த இடத்துலையே வந்து அட்டாச் டாய்லெட், பாத்ரூம் நமக்கு வந்து அங்கே எல்லாமே வந்து இருந்தது. நமக்கு வந்து டவலு, நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே அங்கேயே வந்து வச்சுருந்தாங்க. பாடி வாஷு, டவலு, டூத் ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, ஷவர் கேப்பு, அடுத்தது எல்லாமே நமக்கு என்ன தேவையோ ஒருத்தவங்களுக்கு அதை வந்து அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ரூமில் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். 3 days வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ வெளியில் அப்படியே ஒரு வாக்கிங் போகலான்னு வந்தோம்னா இது மாதிரி நாங்கள் வந்து ஒரு ரீல்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்குல்ல யூடியூப்பில். ஸோ அந்த ரீல்ஸ் வந்து அப்படியே காப்பி பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம். இது என்ன ரீல்ஸ் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த ரீல்ஸ் வந்து நான் போடலை. இதோடு இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு காலையில் நம்ம வந்து இந்தோனேஷியா நாங்கள் எங்கெங்கே போகிறோம், என்னென்ன பண்ணுறோன்னு உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். வந்த டயர்டாக இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாம் தூங்க போகிறோம். குட் நைட், டாட்டா, பை பை. நாளைக்கு பார்ப்போம்.